அதிமுக மாதிரி தாவேகாவும் திமுக கூட்டணியை உடைக்கிறதுல ரொம்ப மும்முரம் காட்டி வருது. ஆட்சி அதிகாரத்துல பங்குன்னு சொன்னாங்க, விசிகாவுக்கு ஒரு வலை விரிச்சாங்க, எதுவும் நடக்கல. அடுத்ததா திமுக காங்கிரஸ் கூட்டணியை உடைக்க ஒரு முயற்சி நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. ராகுல் காந்தியை சந்திக்கிறாரா விஜய்? காங்கிரஸ் திமுக கூட்டணி உடையதா? தாவேகா உள்ளவர்தான்? இந்த வீடியோல பார்க்கலாம். ஹாய் ஒன், திஸ் இஸ் ஆர்வி சரண்யா. சினிமாவுல உச்சத்துல இருக்கக்கூடிய ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொல்லவும் இங்க தமிழக அரசியல் களத்துல ஒரு சலசலப்பு ஏற்படும், ஒரு அதிர்வு ஏற்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. குறிப்பா திமுக கூட்டணியில நிச்சயமா ஒரு சில கூட்டணி கட்சிகள் வெளியேறும், அப்படியான மனப்பான்மையில திமுக கூட்டணி கட்சிகள் இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில எந்த விதமான சலசலப்போ அதிர்வுகளோ ஏற்படல. விஜய் முதலா மேடை ஏறி பேசும்போது எங்களோட கூட்டணி வைப்பவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்துல பங்கு அப்படின்னு ஒரு பகிரங்கமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருந்தார். எந்த கட்சியும் இந்த மாதிரி பண்ணதுல விஜய் தான் முதலா அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. குறிப்பா ஆளும் கட்சிக்கு இது ஒரு பயத்தை உண்டு பண்ணும், ஆளும் கட்சியில இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு தான் அவர் அழைப்பு விடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லப்பட்டது. இன்னும் சொல்லணும்னா விசிகாவுக்கான அழைப்பா தான் அது பார்க்கப்பட்டது. இந்த நிலையில உடனடியா திருமாவளவன் விஜய்க்கு ஒரு பதில் கொடுத்திருந்தார். ஆட்சி அதிகாரத்துல பங்கு என்பது அரசியல் களத்துல கடைசி அஸ்திரமா தான் இருக்கணும், இயன்றவரை மறைமுக செயல் திட்டமாவும் இருக்கணும் அப்படின்னு திருமாவளவன் பதில் கொடுத்திருந்தார். எனவே திருமா உட்பட பெரிய அளவுல யாரும் விஜயோட இந்த அறிவிப்புக்கு வரவேற்பு தெரிவிக்கல. அடுத்ததா தாவேகா அதிமுக கூட்டணி அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஏன்னா எந்த மேடையிலுமே அவரு அதிமுக விமர்சனம் பண்றதே இல்லை. திமுக விமர்சனம் பண்றாரு, பாஜக விமர்சனம் பண்றாரு, ஆனா அதிமுக பத்தி ஒரு வார்த்தை கூட விஜய் பேசுறதே கிடையாது. எனவே அவர் அதிமுகவோட தான் கூட்டணி போக போறாரு அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனா அதிமுக பாஜக கூட்டணி அமைந்ததுனால தாவேகாவால அந்த பக்கமும் போக முடியல. இதெல்லாம் இல்லாம அதிமுக தாவேகா கூட்டணி அமைஞ்சா யார் தலைமையா இருக்கிறது, யார் முதலமைச்சர் வேட்பாளரா இருக்கிறது, இப்படியான சிக்கல்கள் இருக்கிறதுனால மேற்கொண்டு அதிமுக பக்கமும் தாவேகாவால போக முடியல. இந்த நிலையில வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர், தாவேகா தலைமையில தான் கூட்டணி அமையும் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில பெரிய அளவுல தாவேகா பக்கம் எந்த கூட்டணி கட்சிகளும் போகல. எனவே வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு வலுவான கூட்டணி அமைக்க வேண்டிய கட்டாயம் விஜய்க்கு இருக்கு, தாவேகாவுக்கு இருக்கு. அதனாலதான் அவங்க விசிகாவை ட்ரை பண்ணி பார்த்தாங்க, அதிமுக பக்கம் போகலாமா அப்படின்னு யோசிச்சாங்க. இப்ப அடுத்ததா அவங்க எடுத்திருக்கக்கூடிய முயற்சி, அவங்க செய்யக்கூடிய முயற்சி அப்படிங்கிறது திமுக இருக்கக்கூடிய காங்கிரஸ். அந்த வகையில இப்ப காங்கிரஸ் முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸோடு கூட்டணி அமைப்பதற்கான முயற்சியில தாவேகா ஈடுபட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் குறிப்பா தமிழகத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் நிர்வாகிகள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிகமான தொகுதிகளை திமுக கிட்ட இருந்து கேட்டு வாங்கணும் அப்படிங்கிறதா. ஏன்னா 2011 63 தொகுதிகளை நின்னோம், அதுக்கப்புறம் 40 தொகுதிகள்ல நின்னோம், அதுக்கப்புறமா போன சட்டமன்ற தேர்தலில் 25 தொகுதிகள் அப்படின்னு தொகுதிகள் வர வர குறைஞ்சிட்டே வருது. வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் 25 தொகுதிகள் கிடைக்குமா, இல்ல அதை விட குறைவான தொகுதிகளை திமுக ஒதுக்கீடு பண்ணுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு. எனவே இந்த முறை அதிகமான தொகுதிகளை கேட்கணும், அப்பதான் மற்றவர்களுக்கு புதியவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளோட ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு. எனவேதான் அவங்க வாய்ப்பு வரும்போதெல்லாம் அதிகமான தொகுதிகளை திமுக கிட்ட இருந்து நாங்க கேட்டு பெறுவோம் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் ஒருபடி மேல போய் நாங்க ஆட்சி அதிகாரத்திலே பங்கு கேட்போம் அப்படின்லாம் சொல்றாங்க. எனவே அதிக தொகுதிகளை எதிர்பார்க்கக்கூடிய காங்கிரஸோட பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படிங்கறதான் தாவேகாவோட திட்டம் அப்படிங்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில காங்கிரஸ் நிர்வாகிகள் மூலமாவும், கேரளாவில் இருக்கக்கூடிய தன்னுடைய காங்கிரஸ் நண்பர்கள் மூலமாவும் டெல்லியில ராகுல் காந்திய சந்திப்பதற்கான ஒரு முயற்சியை விஜய் கையில் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. தாவேகா தரப்புல சில நாட்களாவே இந்த முயற்சியை தொடர்ந்து எடுத்துட்டு வராங்க. டெல்லியில ரொம்ப தீவிரமா முயற்சி பண்றாங்க ராகுல் காந்தியை சந்திப்பதற்கு அப்படிங்கிற தகவல் சமீப நாட்களா வந்துட்டு இருக்கு. தமிழக வெற்றி கழகம் இப்படி ஒரு முயற்சி எடுக்குது அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நிலையில விஜயை சந்திப்பதற்கான திட்டமோ இல்ல விருப்பமோ ராகுல் காந்திக்கோ சோனியா காந்திக்கோ இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ராகுல் காந்தி மக்களவை எதிர்க்கட்சி தலைவரா பொறுப்பேற்கும் போது ராகுல் காந்திக்கு விஜய் வாழ்த்து சொல்லியிருந்தார். இதுவே பேச்சுவார்த்தையோட ஒரு தொடக்கம் அப்படின்லாம் தாவேகாவினர் சொன்னாங்க. அடுத்ததான் விக்கிரவாண்டியில நடந்த தாவேகாவோட முதல் மாநாட்டுக்கு ராகுல் காந்தி வராரு, சிறப்பு அழைப்பாளரா அவரை பங்கேற்க வைக்க தமிழக வெற்றி கழகம் ரொம்ப தீவிரமா முயற்சி எடுத்திருக்கு அப்படிலாம் சொல்லப்பட்டது. ஆனா ராகுல் காந்தி கலந்துக்கல. இந்த நிலையில தான் ராகுல் காந்தியை சந்திச்சு ஆகணும் அப்படிங்கிற முயற்சி டெல்லியில ரொம்ப தீவிரமா நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எது எப்படி இருந்தாலும் இந்த சந்திப்பு தேவையில்லை அப்படிங்கறதா காங்கிரஸ் மேலிடத்தோட எண்ணம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா தாவேகாவை பொறுத்த வரைக்கும் பாஜகவை விடவே திமுகவை தான் கடுமையா விமர்சனம் பண்றாங்க. திமுக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு தான் அவங்க தொடர்ந்து அழைப்பு விடுக்கிறாங்க. இப்படியான நிலையில தாவேகாவினர் விஜய் ராகுல் காந்தியை சந்திச்சார் அப்படின்னா பல வியூகங்களுக்கு அது வழிவகுக்கும். திமுக காங்கிரஸ் கூட்டணியில ஒரு சலசலப்பை கூட உண்டு பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனாலதான் இந்த சந்திப்பை காங்கிரஸ் மேலிடம் விரும்பல அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த சந்திப்புக்கு கொஞ்சம் கூட இடம் கொடுக்காத வகையில தான்
ராகுல் காந்திக்கும் ஸ்டாலினுக்கும் ஒரு இணக்கமான போக்கு இருக்கு. காங்கிரஸ் மேலிடத்துக்கும் இங்க இருக்கக்கூடிய திமுக தலைமைக்கும் ஒரு இணக்கமான போக்கு இருக்கு. என்னுடைய கருத்தியல் உடன்பிறப்பு ராகுல் காந்தி அப்படின்னு ஸ்டாலின் ராகுல் காந்தியை பாராட்டி இருந்தாரு. அதே போல தமிழகத்தின் சிறந்த மகன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி ஸ்டாலினை பாராட்டி இருந்தார். அது மட்டும் இல்ல, காங்கிரஸுக்கும் திமுகவுக்குமான கூட்டணி பயணம், அரசியல் பயணம் அப்படிங்கிறது ரொம்ப நீண்ட நெடிய பயணம். அதை நேத்து ஒரு கட்சி 10 சீட்டு கொடுக்குது, 20 சீட்டு கொடுக்குது அப்படிங்கிறதுக்காக திடீர்னு உடைந்து போற அளவுக்கான கூட்டணி கிடையாது. சொல்ல போனா அதிமுகவுக்கு அமைந்த பாமக கூட்டணி மாதிரியோ அல்லது தேமுதிக கூட்டணி மாதிரியோ கிடையாது. ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் இந்துத்துவ அரசியலுக்கு எதிரான போராட்டத்தை கையில் எடுத்திருக்காரு. அல்ல தேசிய அளவுல காங்கிரஸ்க்கு ரொம்பவும் உறுதுணையா இருக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னு பார்த்தா அதிமுக தான். கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி இந்தியா கூட்டணி அமைச்சது. தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு நாங்க இந்த கூட்டணியில இருந்து விலகுகிறோம் அப்படின்னு சொல்லி அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். இது தேர்தலுக்கான கூட்டணி அப்படின்னு அவர் சொல்லி வெளியேறிட்டார். ஆனா திமுக அப்படி இல்ல, இது சித்தாந்த ரீதியாக அமைக்கப்பட்ட கூட்டணி அப்படின்னு சொல்லி தொடர்ந்து உறுதுணையா இருக்காங்க. அது மட்டும் இல்ல, 2019 நாடாளுமன்ற தேர்தலையும் 2024 நாடாளுமன்ற தேர்தலையும் காங்கிரஸ்க்கு பெரிய அளவுல ஸ்கோர் பண்ணி கொடுத்திருக்காங்க. 2019 காங்கிரஸ் வின் பண்ண தொகுதிகள் 52, அதுல 10 தொகுதிகள் தமிழ்நாட்டில இருந்து தான் கிடைச்சது. காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகளே ராகுல் காந்தியை பிரதமர் முகமா முன்னிறுத்தாத நிலையில முதலா 2019 ராகுல் காந்தியை பிரதமர் முகமா முன்னிறுத்தியவர் ஸ்டாலின். இனிமே இவ்வளவு விஷயம் இருக்கும்போது இந்த சந்திப்பு நடந்தா தாவேகா காங்கிரஸ் கூட்டணி அமைது அப்படிங்கிற யூகம் கிளம்பும். அப்படியான யூகத்துக்கு கூட வழிவகுக்க கூடாது அப்படிங்கறத நினைச்சுதான் இந்த சந்திப்பை காங்கிரஸ் மேலிடம் ராகுல் காந்தியோ சோனியா காந்தியோ விரும்பல அப்படின்னு சொல்றாங்க. சமீபத்துல காமராஜர் பத்தி திருச்சி சிவா சொன்ன கருத்துக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் நிர்வாகிகள், குறிப்பா ஜோதிமணி போன்றோர் திருச்சி சிவாவை மட்டும் இல்ல திமுகவை கடுமையா விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. கூட்டணி கட்சி என்பதையெல்லாம் தாண்டி திமுகவை நேரடியாவே பகிரங்கமா விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. இனிமே இந்த ஒரு விஷயம் பூதாகரமா கிளம்பும். இதை வச்சு சந்திப்பு நடத்தலாம், கூட்டணி பேசலாம் அப்படின்னு தாவேகா நினைக்கக்கூடிய நிலையில காமராஜர் விவகாரம் பெரிய அளவுல சர்ச்சையாகாம 2 கட்சியிலையும் ஒரு சின்ன சலசலப்பை கூட ஏற்படுத்தாத வகையில ஸ்டாலின் ஒரு ட்வீட் போட்டு அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டார். எனவே திமுக தலைமை காங்கிரஸோட எந்த அளவு பக்கபலமா இருக்கு, எந்த அளவுக்கு உறுதுணையா இருக்கு அப்படிங்கிறதுக்கு இது போன்ற நிகழ்வுகள்லாம் ஒரு சாட்சி. இந்த சின்ன இடைவெளியை பயன்படுத்தி கூட கூட்டணி கட்சியில எந்த சலசலப்பும் வரக்கூடாது, வேறு யாரும் போய் குறிப்பா தாவேகா போய் காங்கிரஸோட பேசிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த சின்ன இடைவெளியும் திமுக தலைமை அடைஞ்சிருச்சு. இருந்தாலும் தாவேகா எடுக்கக்கூடிய இந்த முயற்சி வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ்க்கு பலன் தரும். எந்த வகையில் அப்படின்னா, அதிகமான தொகுதிகளை திமுக கிட்ட இருந்து கேட்டு பெற முடியும். எப்படி விசிகா தொடர்ந்து எங்களுக்கு ஒரு டிமாண்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்களோ, அதே போல காங்கிரஸும் எங்களுக்கு ஒரு டிமாண்ட் இருக்கு, எங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கறத சொல்லி அதிக அளவிலான தொகுதிகளை கேட்டு பெறுவதற்கு இது போன்ற விஷயம் காங்கிரஸ்க்கு உதவும். இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு பேசலாம்.